இப்ப தமிழக வெற்றி கழகத்தின் அரசு வந்து மெஜாரிட்டியை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் செய்திருக்கிற சில திட்டங்கள், ஆனா அத்தனை ஃபார்முலாவும் இந்த முறை தூளா ஆக போகுது. பணமே இல்லாம தான் தாவேகா ஜெயிக்க போகுது இந்த 7 தொகுதி எடுக்கிறது. ஸோ அந்த பெண்களுடைய கண்ணீரை துடைத்தவராக இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்திருக்கிறார். ஸோ இதையெல்லாமே நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்கள் பெண்களுடைய வாக்குகளை மொத்தமா அள்ளிட்டாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஏற்கனவே தன்னெழுச்சியாவே வந்து சிங்கிளா நின்னே விசில் சொன்னா வந்து 35% ஓட்டு எடுத்துருச்சு தாவேகா. கரண்ட் பொலிட்டிக்கல் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு சங்கீத் குவன் அவர்கள். வாங்கள் அவரோட ஒரு நேர்காணல். வணக்கம். வணக்கம் சார். கரூர் விஜய் பயணம் இன்னும் 2 வாரத்துல கரூருக்கு விஜய் பயணம் செய்ய போறாரு. இந்த பயணம் எதற்காக இருக்கு? உண்மையாலுமே மக்கள் மீதியில் உள்ள அன்புனாலையா இல்ல தேர்தல் இடைத்தேர்தல் வரப்போது 6 தொகுதி இப்ப 7ஆவது தொகுதி ஒன்று இணைஞ்சிருக்கு, இந்த தேர்தல் குறித்து இருக்குமா? இல்லை, முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர் விஜயமா வந்து போகிறது வந்து முக்கியமான காரணம் வந்து மக்கள் மீதான ஒரு அக்கறை தான். கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி 2025 எவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு துயர சம்பவம் இந்த தமிழ்நாட்டில், அதிலும் குறிப்பாக கரூர் மாநகராட்சியில் இருந்த ஒரு சம்பவம் நாட்டையே வந்து உலுக்கி போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அந்த கரூர் கூட்ட நெரிசலில் 41 உயிர்களை இழந்த அந்த குடும்பங்கள் வந்து கொடுமையான ஒரு சொல்ல முடியாத துயரங்களுக்கு உள்ளானாங்க. ஸோ அவங்கள பார்க்கறதுக்காக எவ்வளோ முறை வந்து விஜய் அவர்கள் வந்து ட்ரை பண்ணியும் கூட அங்கே வந்து போக முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா எஸ்ஓபி அப்படிங்கிற ஒரு காரணத்தை காட்டி அன்றைய திமுக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை வந்து ஒரு நெருக்கடிகளை வந்து தாவேகா கட்சிக்கும் தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து உருவாக்கி இருந்த ஒரு சூழலை வந்து பொதுமக்களே எல்லாருமே வந்து பார்த்தாங்க. ஸோ அந்த விதத்தில் இப்போ வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துடைய ஆட்சி வந்து மலர்ந்து இருக்கிறது. ஸோ நமக்காக மிகப்பெரிய அளவில் அந்த மக்கள் தன்னெழுச்சியாக வந்து உயிர் பலி ஆயிட்டாங்க. அது ஒரு கொடூரமான ஒரு துயரமான ஒரு சம்பவம். ஆனால் அந்த குடும்பத்துக்கு வேண்டிய நிதி உதவி, கல்வி உதவி எல்லாமே வந்து விஜய் அவர்கள் செய்து கொடுத்திருந்தாலும் கூட அவரை வந்து அந்த குடும்பங்கள் எல்லாமே நேரில் அழைச்சிட்டு வந்து பேசினார். பனையூர் கட்சி ஆஃபீஸில், அதாவது மாமல்லபுரத்தில் ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அந்த குடும்பங்கள் அழைச்சிட்டு வந்து எல்லாமே ஒவ்வொரு குடும்பத்திட்டையும் போய் ரொம்ப வருத்தம் தெரிவித்து அந்த குடும்பங்களை சந்தித்து ஆறுதல் சொன்னதாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் நிச்சயமாக நம்ம அந்த ஒவ்வொரு வீட்டுக்குமா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணிருப்பதாகத்தான் தொடர்ந்து தாவேகா வட்டாரங்கள்லேருந்து ஒரு தகவல் வந்துட்டு இருந்தது. ஸோ அதனை நிரூபிக்கும் வகையில் இப்போ ஒரு தகவல் வந்து நியூஸில் வந்து போயிட்டுருக்கு. ஜூலை 2வது வாரத்தில் நிச்சயமாக கரூர் செல்ல இருக்கிறார் முதலமைச்சர் விஜய் அப்படிங்கிற தகவல். கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அரசு ரீதியான ஒரு முக்கிய அறிவிப்பு, கரூர் விசிட்டில் என்னென்ன யாரெல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிற முக்கியமான தகவல் இடம்பெறும். கண்டிப்பாக இந்த 41 பேர் குடும்பங்களை வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் நிச்சயமாக நேரில் போய் சந்திப்பார் அப்படிங்கிறத மாற்று கருத்து இல்லை. இது முதலமைச்சர் ஆன பிறகு இது ஒரு காலந்தாமதம்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா முதலமைச்சர் ஆன உடனே இவர் இப்போ கரூரில் போய் பார்ப்பாங்கன்ட்டு நிறைய பேர் விமர்சனம் பண்ணாங்க, அதுக்கு கருத்து தெரிவித்தாங்க. ஆனால் இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறதுன்றது எப்படி இது பார்க்கலாம்? விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 118 அதுக்கு முன்னாடி அவர் விஜய்க்கு போகும்போது கரூருக்கு வரல, பர்மிஷன் கொடுக்கல, திமுக நமக்கு பர்மிஷன் கொடுப்போம் அப்படிலாம் குற்றச்சாட்டு விட்டாங்க. ஆனால் இப்போ பர்மிஷன் கொடுக்குறாரு, இவரே வந்திருக்காரு, இவர் உடனே போய் பார்க்கலன்றது எப்படி பார்க்குறீங்க? முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போகிற பிளான் வந்து ஆல்ரெடி இருந்துச்சு. ஆனால் என்ன காரணமோ சில தவிர்க்க முடியாத சூழல். அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 108 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியாக வந்து தமிழ்நாட்டில் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது தமிழக வெற்றி கழகம். ஸோ அந்த விதத்தில் நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆட்சி அமைக்கிறதுக்கான அந்த சிக்கலே வந்து தொடர்ந்து அந்த ஒரு 6-7 நாட்கள் வந்து ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை, ஒரு நெருக்கடியான ஒரு அரசியல் சூழலை தான் வந்து விஜய் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாரு. குறிப்பாக 118 எம்எல்ஏ கூட எண்ணிக்கையை காட்டினா தான் ஆளுநர் வந்து ஒப்புதல் கொடுப்பாரு, ஆட்சி அமைக்க உரிமை கூறுவார். அதன் பிறகு தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க போய் ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் வந்து இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது மே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் அவங்க வந்து மற்ற, அதாவது இப்போது தாவேகாவில் ஐக்கியமாக இருக்கக்கூடிய மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாமே வந்து சந்தித்து பேசுறதுக்கே அந்த இது ஆட்சி அமைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் சந்திக்க முடியாத சூழல். அது மட்டும் இல்லாமல் இன்னும் இப்போ திருச்சி கிழக்கில் போட்டிட்டு ஜெயிச்சார். ஸோ அந்த தொகுதி மக்களுக்கு நன்றி சொல்லியிருக்காரு. ஸோ கரூருக்கு ஒரு தனியாக பிரத்யேகமாக நம்ம வந்து போயிட்டு வரணும், எல்லாரையும் பார்த்துட்டு வரணும் அப்படிங்கிறதான் விஜய் அவர்களுடைய எண்ணமாக இருக்கிறது. ஸோ நிச்சயமாக ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு அந்த குடும்பங்களுக்கு போய் செய்ய வேண்டிய உதவிகளை ஏற்கனவே வந்து ஒரு கட்சி தலைவராக ஒவ்வொரு குடும்பங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 லட்சம் நிதி வந்து கொடுத்துருந்தாரு. ஸோ அப்போ ஒரு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்காரு அப்படிங்கும்போது நிச்சயமாக அந்த குடும்பங்களுக்கு தேவையான பல்வேறு உதவிகளை கண்டிப்பாக செய்வார் அப்படிங்கிறத எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. 7 தொகுதி இடைத்தேர்தல், இந்த 7 தொகுதி இடைத்தேர்தல் எப்படி அமையும்? திமுகவுக்கு பலமாக இருக்குமா, இல்லை அதிமுகவுக்கு பலமாக இருக்குமா, இல்லை நாம் தமிழர் கட்சிக்கு பலமாக இருக்குமா? இதில் வாக்கு வங்கி யாராருக்கு எந்த அளவுக்கு விழும்? ஓகே,
நீங்கள் கேட்ட ஒரு சிறப்பான ஒரு கேள்வி. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் விஜய் அவர்களை நோக்கி சாரையா பல்வேறு கட்சிகளிலிருந்து, பொதுமக்களிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் இணைவதை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் ஏன் தமிழக வெற்றி கழகத்தை நோக்கி வர்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த கட்சிகள் எல்லாமே வந்து கரப்ஷன், கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நிறைய இடங்களில் மக்கள்கிட்ட ஒரு அவப்பெயரை வந்து சம்பாரிச்சுக்கிட்டத அந்த காரணம் தான் இன்னைக்கு அவங்கள எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் திசையை நோக்கி பயணிக்க வச்சுட்டு இருக்கு. அதிலும் குறிப்பாக நிறைய முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள், நிறைய பேர் அதிமுகவில் இருந்த ஒன்றிய செயலாளர், இன்னும் பலர் வந்து பார்த்தீங்கன்னா சாரையாக சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. சரி, என்னதான் பிரச்சனை? அதிமுகவுக்குள்ள பிரச்சனையா, இல்லை தாவேகா வந்து உண்மையாலுமே இவங்க வந்து ஆளை தூக்குகிற ஒரு விஷயத்தை தான் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராஸ் செக் பண்ணி விசாரிக்கும் போது அங்கே சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, 2021 திமுக ஆளுங்கட்சியாக வந்தது. 159 இடங்கள் வந்து அந்த கூட்டணி வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. அன்னைக்கு வந்து அதிமுக மொத்த கூட்டணி வந்து மொத்தம் 75 சீட்டு வந்து ஜெயிச்சிருந்தாங்க. ஆனால் திரும்ப 2026 நிச்சயமாக அந்த முறை ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த ஆண்டு 2025, அதாவது ஜூன் ஜூலை இந்த டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பினார், ஒரு பயணம் கிளம்பினார். எந்த பயணம் அப்படின்னா, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை வந்து மேற்கொண்டார். அந்த பிரச்சாரம் வந்து மிகப்பெரிய அளவில் மக்கள்கிட்ட வந்து பேசுபொருளாக இருந்துச்சு. ஆனால் கடைசி நேர பிரச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு கை கொடுக்காம போனது. நிச்சயமாக வந்து நம்ம ஆட்சி அமைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக, பாமக, அதன் பிறகு புரட்சி பாரதம் கட்சி, இன்னும் பல கட்சிகளை வந்து உள்ளடக்கி அவங்களும் ஒரு பெரிய கூட்டணி தான் வந்து வச்சுருந்தாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த கட்சிக்கான வாய்ப்பை வந்து மக்கள் வந்து வழங்கலை, நிராகரிச்சிட்டாங்க. ஸோ இதிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருக்காங்க. திரும்ப திரும்ப ஒருத்தருக்கே வாய்ப்பு கொடுத்து ஏன் வந்து இவங்களே தான் அதிகாரத்தில் இருக்குமா, இவங்களே தான் அந்த ஆட்சிக்கட்டில் உட்காந்துருக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தவிர்த்துட்டு மொத்தமாக மக்கள் வந்து ஒரு வாக்களிச்சிருக்காங்க, ஒரு மாற்றத்தை விரும்பியிருக்காங்க. அந்த மாற்றமாக வந்து தமிழக வெற்றி கழகத்தின் விசில் சின்னமும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுமாக இருந்திருக்க தான் யதார்த்தமான உண்மை. இப்போ நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் கேட்டீங்க, அந்த 7 தொகுதி இடைத்தேர்தல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு அதிமுகவில் இருந்து ரிசைன் பண்ண மதுராந்தகம் மரகதம் குமரவேலா இருக்கட்டும், தாராபுரம் சத்யபாமா அவர்களாக இருக்கட்டும், பெருந்துறை ஜெயக்குமார் அவர்களாக இருக்கட்டும், அப்புறம் அம்பாசுந்தரத்தில் வந்து இசக்கி சுப்பையா, இவங்க 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரிசைன் பண்ணிட்டு உடனடியாக தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஐக்கியமானாங்க. ஆனால் விராலிமலையில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும், கரூரில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அதிமுக சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர் வந்து முன்னாடி போக்குவரத்துறை அமைச்சராக வந்து இருந்தார் 2016 to 21 காலகட்டத்தில். இவங்க 2 பேரும் வந்து ரிசைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் எந்த கட்சியில் இணைய போகிறது அப்படிங்கிற ஒரு முடிவை இன்னும் எடுக்காமல் இருக்காங்க. கூடிய விரைவில் அவங்க எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேருமே விஜய் அவர்களுடைய தலைமை ஏற்று கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் இணைவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு ஓடிட்டு இருக்கு. இன்னொரு விஷயம், சட்டமன்றத்தில் 25 எம்எல்ஏக்கள் அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தின் அரசுக்கு வந்து ஆதரவு கொடுத்தாங்க. அந்த 25 பேரில் இப்போ நான் சொன்ன அந்த 6 பேருமே வந்து இருக்காங்க. அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தலைமையான அணியில் மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா, இசக்கி சுப்பையா, அப்புறம் விராலிமலை சி விஜயபாஸ்கர், கரூர் எம்ஆர் விஜயபாஸ்கர் போன்றவர் வந்து அதில் வந்து இருந்திருந்தாங்க, ஆதரவு கொடுத்துருந்தாங்க. இன்னும் மேலும் வந்து பலர் வந்து படையெடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தின் அரசு வந்து மெஜாரிட்டியை நோக்கி நகர்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து இருக்குது. ஏன் அப்படின்னா, தனி பெரும்பான்மையோடு ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களால் வந்து பல்வேறு மசோதாக்களை வந்து தமிழ்நாடு நலன் சார்ந்து, தமிழக மக்கள் சார்ந்து நிறைய விஷயங்களை வந்து கொண்டு வர முடியும். இப்போ கூட்டணி அரசாங்கமாக வந்திருக்காங்க, அவங்க தான் சொல்லிட்டாங்க ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் காங்கிரஸுக்கு 2 அமைச்சரவை கொடுத்துருக்காங்க. உயர்கல்வித்துறையும் சுற்றுலாத்துறையும் வந்து காங்கிரஸுக்கு கொடுத்துருக்காங்க. சமூக நீதித்துறையை வந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும், சிறுபான்மை நலத்துறையை வந்து ஐயுஎம்எல் கட்சிக்கும் வந்து தாவேகா வந்து கொடுத்துருக்கு. அப்படி பார்க்கும்போது வைகோவுக்கு ஒரு ஆசை வருது, இந்த இடத்துல நம்மளும் போயிருந்தா இணைஞ்சிருப்போமேன்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த 2 எம்எல்ஏக்களும் வந்து டிமிக்கி கொடுத்துட்டு நேராக வந்து அவங்க டிஎம்கேல நாங்கள் இருந்துக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை வந்து எடுத்திருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்விக்கு நான் வந்துடுறேன். இப்போ மரகதம் குமரவேலா இருக்கட்டும், இசக்கி சுப்பையா அவர்களாக இருக்கட்டும், தாராபுரத்தை சேர்ந்த சத்யமாமா அவர்களாக இருக்கட்டும், இவங்களாம் சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து எதிர்க்கட்சி எம்எல்ஏவாக உட்காந்துருக்கோம், போன முறையும் நான் எதிர்க்கட்சி எம்எல்ஏ, இந்த முறையும் எதிர்க்கட்சி எம்எல்ஏ அப்படின்னா தொடர்ந்து மக்களுக்கு தொகுதிக்கான நலத்திட்டங்களை பெருசாக என்னால் செய்ய முடியல. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதுவே ஒரு ஆளுங்கட்சியில் ஒரு எம்எல்ஏவாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக தொகுதிக்கான வளர்ச்சியை வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்க முடியும். மக்களும் எங்கள்கிட்ட பயங்கரமாக கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விகளுக்கு எங்களால் ஒரு பதில் சொல்கிறதுக்கே ரொம்ப ஒரு கஷ்டமாக இருக்குது. நாங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணி ஃபைட் பண்ணி நலத்திட்டங்கள் வாங்கிட்டு வந்தாலும் கூட
முறையாக ஒரு எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படிங்கிற ஒரு இதை சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் திமுக அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து எடப்பாடி அவர்கள் முன்னெடுத்ததன் காரணமாகத்தான் நாங்கள் அந்த கட்சியிலேருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு மரகதம் குமரவேல் வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மரகதம் குமரவேலுக்கு வந்து பேர் வச்சவர் வந்து முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள். அவங்களுடைய எம்ஜிஆருடைய வீட்டில் மரகதம் அவங்களுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா தோட்ட தொழிலாளியாக வந்து இருந்திருக்கிறார் ராமாபுரத்தில். ஸோ அந்த டைமுக்கு குழந்தை பிறந்தோடனே இவங்களுக்கு வந்து மரகதம்னு பேர் வச்சாங்க. நான் எம்ஜிஆர் வீட்டு உப்பை சாப்பிட்டவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயங்கரமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது நான் வந்து அதிமுக உப்பை சாப்பிட்டுட்டு நான் அதிமுகவுக்கு துரோகம் பண்ண முடியாது, அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் சொல்லி பயங்கர ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக இருந்தேன், அதனால தான் நான் வெளியே வந்தேனே தவிர மற்றபடி எந்த ஒரு காரணமும் இல்லை அப்படின்னாங்க. ஸோ அதன் காரணமாகத்தான் என்னைக்கு நீங்கள் வந்து அதிமுகவுடைய எதிரி கட்சியான திமுக கூட கூட்டணி வைக்கணும்னு நீங்கள் துணிஞ்சிங்களோ அன்னையோட இந்த கட்சி வந்து நமக்கு சரிபட்டு வராதுங்கிற ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு மன வலியோடு தள்ளப்பட்டேன் அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது இவங்க படையெடுக்கிறதுக்கு ஒரு நோக்கம். இன்னொரு விஷயம், தாவேகா இன்னும் ஒரு 2-3 எம்எல்ஏக்கள் இன்கேஸ் ரிசைன்மெண்ட் வந்து தாவேகா இணைஞ்சாங்கன்னா ஏற்கனவே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 107 எம்எல்ஏ இருக்காங்க. ஓகேவா? 108ல் 1 வந்து விஜய் சார் ரிசைன் பண்ணிட்டாரு, மீதி 107 பேர் இருக்காங்க. ப்ளஸ் 10 பேர்னா 117,000. ஸோ அதுக்கப்புறம் காங்கிரஸ் விசிகா எல்லாமே இருக்கும்போது கவுண்ட்டு எண்ணிக்கை எங்கேயோ போயிடுது. ஸோ அதனால் வந்து இந்த இடைத்தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து தாவேகாவுக்கு சாதகமாக தான் இருக்கும் அப்படிங்கிற விஷயம் வந்து கிரவுண்ட் ரிப்போர்ட்டில் நமக்கு கிடைக்கிற தகவலாக இருக்குது. அதிலும் முக்கியமாக கிரவுண்ட் ரிப்போர்ட்டில் நம்ம விசாரிக்கும் போது மதுராந்தகம் தொகுதியாக இருக்கட்டும், அம்பாசமுத்திரம் தொகுதியாக இருக்கட்டும், விராலிமலை தொகுதியாக இருக்கட்டும், பெருந்துறை, அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா தாராபுரம் தொகுதியாக இருக்கட்டும், இந்த தொகுதிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. அன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கிறனால ஆளுங்கட்சி எம்எல்ஏ நம்ம தொகுதிக்கு வந்தால் தான் பல நலத்திட்டங்கள் நம்ம தொகுதிக்குள்ளே வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட், ஒரு மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட ஒரு மைண்ட் செட் வந்து இருக்குது. ஆளுங்கட்சி வந்தால் தான் நம்ம தொகுதிக்கு ஒரு நலத்திட்டங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம பார்க்கும்போது இவங்க எல்லாருமே வந்து ஆளுங்கட்சிக்கு ஒரு ஆதரவான ஒரு மனநிலை வந்து இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் செய்திருக்கிற சில திட்டங்கள், அதாவது 717 மதுக்கடைகளை வந்து மூடி இருக்கிறார் என்பது மிகப்பெரிய வரவேற்பை வந்து பெண்கள் மற்றும் தாய்மார்கள் மத்தியில் வந்து வரவேற்பை பெற்றிருக்கு. இதை ஏன் அங்கே நான் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மதுவால் ஒரு குடும்பம் பாதிக்கப்படுது அப்படின்னா, மதுவால் ஒரு பெண் பாதிக்கப்படுறா அப்படின்னா கண்டிப்பாக ஒன்று தந்தை வந்து ஒரு சில குடும்பங்கள் இழந்திருப்பாங்க, தாய்மாமன் இழந்திருப்பாங்க, ஒரு சில குடும்பங்கள் அண்ணனை இழந்திருப்பாங்க, சகோதரனை இழந்திருப்பாங்க, தன்னுடைய கணவரை இழந்திருப்பாங்க. இது மாதிரி கொடூரமான ஒரு சூழ்நிலைக்கு அதாவது பாதிக்கப்படுவது யார் அப்படின்னு பார்த்தா சமூகத்தில் வந்து பெண்கள் தான். ஸோ அந்த பெண்களுடைய கண்ணீரை துடைத்தவராக இன்றைக்கு முதலமைச்சர் விஜய் அவர்கள் இருந்திருக்கிறார். ஸோ இதையெல்லாமே நம்ம பார்க்கும்போது விஜய் அவர்கள் பெண்களுடைய வாக்குகளை மொத்தமாக அள்ளிட்டார் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ நிச்சயமாக இந்த 7 தொகுதி இடைத்தேர்தல் என்பது வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிக அளவில் சாதகமாக இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் திமுக கூட இருந்த கூட்டணி கட்சிகள், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ், மதிமுக, IUML, விசிகா, அதன் பிறகு இந்த கட்சிகள் எல்லாமே வந்து டோட்டலாக மார்க்சிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட் எல்லாமே வந்து இன்னைக்கு தாவேகா பக்கம் தான் இருக்குது. கண்டிப்பாக இடைத்தேர்தலையும் ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸும் சொல்லிருச்சு, மதிமுக சொல்லிருச்சு, IUMலும் சொல்லிருச்சு. ஸோ இது எல்லாமே சொல்லும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, அப்போ விஜய் அவர்கள் ஒரு பெரிய கூட்டணியை வந்து கட்டமைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நோக்கி நகர்ந்துட்டார். ஸோ அப்படி பார்க்கும்போது ஏற்கனவே தன்னெழுச்சியாகவே வந்து சிங்கிளாக நின்று விசில் சொன்னால் வந்து 35% ஓட்டு எடுத்துருச்சு தாவேகா. ஸோ அப்படி பார்க்கும்போது இன்னும் இடைத்தேர்தல் இந்த கூட்டணி கட்சிகள்லாம் சேரும்போது இவங்களுக்குன்னு இருக்கிற ஒரு 10,000 5,000 ஓட்டு இதெல்லாம் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து ஆளுங்கட்சிக்கான வெற்றி வாய்ப்பு தான் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து விஜய் அவர்கள் முக்கியமாக தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உடைச்சிருக்காரு இந்த தேர்தல் அரசியலில். என்ன அப்படின்னா பணம் வந்து முக்கியமாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமே நம்ம தமிழ்நாட்டில் தேர்தல்னாலே நீ எவ்வளோ கொடுப்ப, நீ கொலுசு கொடுப்பியா, நீ மூக்குத்தி கொடுப்பியா, எனக்கு குண்டா கொடுப்பியா, அண்டா கொடுப்பியா, எனக்கு வீட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் ஐட்டம்லாம் வாங்கி தருவியா, ஏதாவது எலக்ட்ரிக் குக்கரு, ஹாட் பாக்ஸு, அப்புறம் அயன் பாக்ஸு, இது மாதிரி வேறு ஏதாவது ஜாமான்லாம் ஸ்டவ்னு வாங்கி தருவியா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வச்சது யார்? இந்த திமுகவும் அதிமுகவும். தாவேகா அப்படி பண்ணுச்சா? ஒவ்வொரு வீடாக ஏறி இறங்கினாங்க, டோர் டு டோர் கேம்பெயின் பண்ணாங்க, ஒவ்வொரு மக்களையுமே தனிப்பட்ட முறையில் ஒரு வாக்காளரை குறைஞ்சி 2-3 முறை தொடர்ந்து சந்தித்து பேசினாங்க. அந்த சந்தித்து பேசியதன் விளைவு நம்ம வீட்டுக்கு நம்ம வாசப்படி ஏறி முதல் முறையாக அந்த வேட்பாளர் வந்திருக்காங்க, இவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்டை செஞ்சது தமிழக வெற்றி கழகம். இதுக்கு முன்னாடி 2 திராவிட கட்சிகளுமே வந்து தமிழ்நாட்டில் சில நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அது எதுவுமே மறுப்பதற்கு இல்லை, நல்லது பண்ணியிருக்காங்க. ஆனால் நீங்கள்
மக்களை எப்படி என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒரு கரப்டட் மைண்ட் செட்டில் கொண்டு போய் வச்சிட்டீங்க. அதாவது ஓட்டு கொடுத்தா, அதாவது அரசியலுக்கு இப்போ நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ராஜ்குமார் அப்படிங்கிற ஒரு நெறியாளர் வந்து அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறாரு, ஒரு எம்எல்ஏ ஆகணும்னு நினைக்கிறாரு. எக்ஸாம்பிள் ஒரு கரூர் தொகுதியோ இல்லை குளித்தலை தொகுதியிலோ நிற்கணும்னு நினைக்கிறாரு. அந்த தொகுதியில் நீங்கள் நிற்கும் போது, நீங்கள் மக்களை போய் சந்திக்கும் போது சிலர் வீட்டிலலாம் ஓப்பனாக கேட்குறாங்க எவ்வளோ காசு கொடுப்பீங்க அப்படின்னு. இது நம்ம என்னத்தை சொல்கிறது? இது பச்சை எல்லாத்துக்குமே தெரியுது. தேர்தல் ஆணையம் என்ன நடவடிக்கை எடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ மக்கள் வந்து நீயும் காசு கொடுக்குற, புதுசாக ஒருத்தன் வரட்டுமே, நீங்கள் 2 பேருமே அப்படி எவ்வளோ தான் அந்த பதவியில் வந்து சம்பாதிப்பீங்க? ஒரு வருஷத்துக்கான எம்எல்ஏ ஃபண்டே வந்து 3 கோடியிலேருந்து 3.5 கோடி இவ்வளோதான். அந்த பணத்தில் இது பண்ணுறப்ப நீங்கள் செலவே 10-15 கோடிக்கு மேலே செலவு பண்ணுறீங்க ஓட்டுக்கு. அப்போ நீங்கள் என்ன மக்களுக்கு சேவை செய்ய போகிறீங்க? அப்போ கான்ட்ராக்டில் விடப்படுற அந்த ரோடு, பாலம், அப்புறமேல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி, இதெல்லாமே வந்து உருப்படியாக வந்துருமா? அதை நம்ம சிந்திக்கணும் இல்லை. ஸோ இதெல்லாமே பார்த்து தான் மக்கள் வந்து பணத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு மாற்றத்தை வேணும்னு நினச்சி தான் விஜய் அவர்களுக்கு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. நிச்சயமாக இடைத்தேர்தலில் இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, கறிசோறு போடுவாங்க, பிரியாணி போடுவாங்க, திரையில் வந்து பணம் போட்டுட்டு உட்கார வச்சு பட்டி ஃபார்முலா, என்ன ஃபார்முலா வேணாலும் கொண்டு வந்து போட்டுவாங்க. ஆனால் அத்தனை ஃபார்முலாவும் இந்த முறை தூளாக ஆக போகுது. பணமே இல்லாமல் தான் தாவேகா ஜெயிக்க போகுது இந்த 7 தொகுதி இடைத்தேர்தலில். தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஆட்சி கவுளம், மறுபடியும் மீண்டும் தேர்தல் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்பில் பேசப்பட்டு இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? நேற்று கூட பேசியிருக்காரு முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலினோட, நேற்று கூட எந்நேரமானாலும் ஆட்சி கவுளலாம், தயாரா இருங்க அப்படின்னு திமுக காரர்களை பார்த்து சொல்லியிருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க இந்த நிலையை? அதாவது மதிப்பிற்குரிய திமுக தலைவர் முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2017ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆன போதும் இதே விஷயத்தை தான் சொல்லியிருந்தார். இந்த ஆட்சி வந்து 3 மாதம் தாங்காது, 6 மாதம் தாங்காது, இன்னும் ஒரு 6 மாதம் தாங்காதுன்னாரு. ஆனால் 4.5 வருஷம் ஆட்சி பண்ணிட்டு போனார் எடப்பாடி. பண்ணாரா இல்லையா? அவர் பண்ணிட்டு போனார். 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துட்டு போனார். குடிமராமத்து பணிகள்னு ஒன்று செஞ்சுட்டு போனார். 11 மருத்துவக் கல்லூரிகளை கொண்டு வந்துட்டு போனார். அதே 4.5 ஆண்டு கால ஆட்சி தான். ஆனால் அப்போது ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டே தான் இருந்தார். ஆக்சுவலாக வந்து ஒரு கட்சி தலைவராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா கூட தன்னுடைய தொண்டர்களை உற்சாகப்படுத்த, தன்னுடைய தொண்டர்களில் தோளிலிருந்து தோண்டு விடாமல் அவங்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் விதமாக, அவங்களுக்கு ஒரு துணிச்சலை கொடுக்கும் விதமாக, ஒரு தைரியம் கொடுக்கும் விதமாக, அது வந்து எப்போவுமே வந்து ஒரு தலைவர் வந்து பேசுறது வந்து ஒரு வாடிக்கை தான். அது வந்து ஒரு அவங்களுக்கான ஒரு ஆரோக்கியமான விஷயம் தான். ஏன்னா கட்சி தொண்டர்கள் என்றைக்குமே வந்து சலசலப்பில் போயிடக்கூடாது, கோஷ்டி பூசில் உருவாயிடக்கூடாது. நம்ம நிச்சயமாக வந்து நீங்கள் வேலை செய்யுங்க, அடுத்த ஆட்சி வரும்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் தான். அதை தான் வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் செஞ்சுட்ருக்காரே தவிர இந்த ஆட்சி கவிழ்ந்துரும், அந்த ஆட்சி கவிழ்ந்துரும். ஏங்க இப்போவே கிட்டத்தட்ட 120 பேர் எம்எல்ஏ இருக்காங்க. இப்போ 7 பேர் ரிசைன் பண்ணி அதில் 4 பேர் வந்து தாவேகால தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ அப்படி இடைத்தேர்தல் வரும்போது கண்டிப்பாக இன்னும் இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய தாவேகாவுக்கு மக்கள்கிட்ட இருக்கிற வரவேற்பை, இளைஞர்கள், பெண்கள், தாய்மார்கள், குழந்தைகள்கிட்ட இருக்கிற வரவேற்பை பார்த்தா திரும்ப தாவேகா தான் வரக்கூடிய சுச்சுவேஷனே வந்து இருக்குது. ஸோ கள யதார்த்தத்தை புரிஞ்சுக்காம முன்னாள் முதலமைச்சர் ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள் இவ்வாறு பேசுவது ரொம்பவே நகைப்புக்குரியதாக வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் தான் வந்து சொன்னீங்க, ஒரு 6 மாத காலம் வந்து இந்த ஆட்சியை வந்து நாங்கள் பெருசாக விமர்சிக்க மாட்டோம், நாங்கள் இது பண்ண மாட்டோம், குற்றச்சாட்டெல்லாம் பெருசாக முன்வைக்க மாட்டோம், 6 மாத காலம் பொறுத்து இருந்து அதன் பிறகு எங்களுடைய வீரியத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எதிர்க்கட்சி அரசியலை தொடங்குவோம் அப்படின்னாங்க. ஆனால் நீங்கள் அந்த டைமே எதுவுமே நீங்கள் கொடுக்கலையே. சொன்ன மறுநாளிலேருந்தே அறிக்கை வருது, அது வருது, போராட்டம் அதுன்னு சொல்லி இது பண்ணிகிட்டே தானே இருக்கீங்க. அதாவது போராட்டம் நடத்துவது வந்து எல்லாத்துக்குமான உரிமை. ஏன் அப்படின்னா யார் பாதிக்கப்பட்டாலும் அந்த பாதிக்கப்பட்ட தரப்புக்கு பக்கம் நின்று அவங்களுக்கான நியாயத்தை வந்து பேசுறது வந்து நம்ம எல்லாத்துடைய உரிமை. அதை வந்து நம்ம கேட்டே தான் ஆகணும், இல்லைன்னு நான் மறுக்கலை. ஆனால் அதே சமயம் நீங்கள் வந்து போராடுவது உங்கள் உரிமை. இப்போ வந்து ஒரு சரத்துக்கு எதிராக நீங்கள் போராடுறீங்க, அது வந்து உங்களுடைய உரிமை. அவர் வந்து இது மாதிரி போதைப் பொருள் பயன்படுத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையப்படுத்தி நீங்கள் போராடுறீங்க, அது வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க, அதில் போராட்டம். அது வந்து மக்களும் ஒரு பக்கம் வரவேற்பாங்க, ஒரு பக்கம் என்னன்னு அது ஒரு விசாரணையும் அது பக்கம் ஒரு பக்கம் போகும். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த ஆட்சி கலைஞ்சிரும், இருக்கவே இருக்காது, 3 மாதம் 6 மாதம் அப்படின்னு சொல்கிறது இது எந்த விதத்தில் நியாயம்னே ஒன்றும் தெரியல.